வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மே ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலத்தில் 16/12/2025 11:58 வரைக்கும், அதாவது இரவு 11:58 வரைக்கும் தேய்பிறை துவாதசி திதியும் அதற்கு பிறகு திரியோதசி திதியும் காணப்படுது. மதியம் 2:10 வரைக்கும் சுவாதி நட்சத்திரமும் அதற்கு பிறகு விசாக நட்சத்திரமும் காணப்படுது. மதியம் 1:23 வரைக்கும் அதிகண்ட நாம யோகமும் அதற்கு பிறகு சுகர்ம நாம யோகமும் காணப்படுது. காலையில் 10:39 வரைக்கும் கௌலவக்கரணமும் இரவு 11:58 வரைக்கும் தைத்துளை கரணமும் அதற்கு பிறகு கரசை கரணம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா மதியம் 2:10 வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு மரண யோகமும் இருக்கு. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தா வடக்கு திசையில் இருக்கு. அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி ஏதாவது தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகும்போது பாலை தானமாக கொடுத்துட்டு போனீங்கன்னா போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 7:45 முதல் 8:45 வரையும், மாலையில் 4:45 முதல் 5:54 வரைக்கும் நல்ல நேரமும், மாலை 3:02 4:30 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 9:10 இருந்து 10:38 வரைக்கும் யமகண்டமும், மதியம் 12:06 முதல் 1:34 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் துவாதசி திதி, நாள் முழுவதும் துவாதசி திதி சிறப்பாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகண்ட நாமயோகம் 1:21 வரைக்கும் இருக்குது. இந்த அதிகண்டம், கண்டத்திலேயே அதிகண்டம் அப்படிங்கிற நேரத்தில் அது அசுப நாமயோகம். இப்போ இன்றைக்கு காலை பொழுதில் எந்த ஒரு சுபகாரியமும் செய்யாமல் இருக்குது நன்மையை தரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் 10:39 வரைக்கும் தான் கௌளவ கரணம் இருக்குது. அதுக்கு பிறகு தைத்துளை கரணம் வந்தது. இந்த தைத்துளை கரணம் அப்படின்னாலே அதுக்கு அதிபதி சுக்கிரன், சுக்கிரனுடைய அதிபதி மகாலட்சுமி. அப்போ மகாலட்சுமி அப்படிங்கிற நேரத்தில் ஆடம்பரம், அலங்காரம், செல்வம் செழிக்கக்கூடிய இடங்கள், இன்பம் மயமான இடங்கள், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் வரும். இப்போ ஆடை, அலங்காரம், ஆபரணம், அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நட்சத்திர விடுதிகள், களியாட்ட விடுதிகள், சினிமா சம்மந்தப்பட்ட விஷயம், சினிமா தியேட்டர், கல்யாண மண்டபங்கள், திருமண மண்டபங்கள், இந்த மாதிரியான ஆடம்பரம் பொருந்திய விடயங்களை உருவாக்குறதுல இன்றைக்கு நாட்களில் அதுக்கு சிறப்பாக இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு நான் சொல்லும்போது எப்போவுமே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கிட்டு வரேன். நான் சொல்கிறது பொது பலனை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கைக்கு, அதாவது இன்றைய நாளுடைய வாழ்க்கை, இது ஒவ்வொரு நாளும் சொல்லப்படுறது. அப்போ இன்றைய நாள் தான் நாளினுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வழிகாட்ட போகுது. இது ஒரு வழிகாட்டு. உங்களோட வாழ்க்கையை அப்படியே படம் பிடிச்சி நம்ம காட்ட போகிறது இல்லை, சொல்ல போகிறது இல்லை. இது ஒரு வழிகாட்டல். இதை ஒரு வழிகாட்டலாக எடுத்துக்கிட்டு, இல்லாட்டி ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு எந்த மாதிரியான செயற்பாடுகளை செய்யணும். ஆனால் அது கூட எந்த அளவுக்கு உங்களுக்கு தொடர்புபடுதுன்னு பார்க்கணுன்னா நீங்கள் சில விஷயத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கணும். அதாவது உங்களை பற்றிய விஷயங்கள் அறிஞ்சிருக்கணும். இப்போ சாதாரணமாக ஒருத்தருடைய வயது, ஒருத்தருடைய உயரம், அவருடைய எடை, அவருடைய உடல் அங்கங்களோட அளவுகள், இடுப்பு எவ்வளோ இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு உடை வாங்க போனாலும் இடுப்பு, ஒரு ஆண்களாக இருந்தால் டவுசர் வாங்குறதுக்கு இடுப்பு அளவு தேவை. இப்படி பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு செருப்பு வாங்க போகிறீங்க, அப்போ செருப்புக்கான நேரம் தேவை. அது மாதிரி தான் உங்களை பற்றி, அதே மாதிரி உங்களுடைய இரத்தம் என்ன வகையை சேர்ந்தது,
அப்படின்னு தெரிஞ்சால் தான் ஒரு அவசரத்தில் கூட எனக்கு இந்த வகையான ரத்தம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறதுக்கோ உங்களுக்கு தெரியறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதனால் அந்த மாதிரி தான் ஜாதகத்தை பொறுத்த பற்றி ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது லக்னம். இங்கே வந்து 100% மேற்பட்ட ஆக்களுக்கு 90% மேற்பட்டேன்னு சொல்லலாம் லக்னம் என்னன்னு தெரியாது. லக்னம் தான் முக்கியம், லக்னம் தான் உயிர். அப்போ லக்னம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் பலன் பார்க்கும்போது எல்லாமே ராசியை மட்டும் பார்க்குறீங்க. ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம். அப்போ உடல் மனம்ங்கிறது என்ன? ஒரு சாதாரண மனிதனை, அதாவது உயிர் இல்லைன்னா அந்த உடல் மனம்ங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு இறந்த பொடி, இறந்த உடல் அப்படின்னு சொல்லுவோம். பிணம், வெற்று உடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். அப்போ நீங்கள் பலன் பார்க்கும்போது லக்ன பலனை பாருங்கள், ராசி பலனை பாருங்கள். உங்களுடைய மகாதிசை புத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தசைநாதனும் புத்திநாதனும் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அது கர்ம நட்சத்திரத்தில் இருந்துட்டார் அப்படின்னா அந்த திசையோ புத்தியோ உங்களுக்கு வந்து பாதகமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மகாதிசை புத்தி சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்கம்மா. இல்லை, அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தி, இல்லாட்டி கர்ம புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புத்தி நடக்கும்போது உங்களுக்கு எப்போவுமே சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுகளை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கான நிவர்த்திகள் செஞ்சுட்டு போய்ட்டு உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வியாபாரங்கள், கடல் கடந்து தொடர்போடு வியாபாரங்கள் செய்பவர்கள், முதல்ல உங்களுக்கு அந்த வியாபாரங்களில் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்களை சில முன்னேற்றங்கள், புதிய வியாபாரங்கள், அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒப்பந்தங்கள், வியாபார ஒப்பந்தங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், செய்கிற வியாபாரத்தில் அதிக லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள், தொழிலில் முன்னேற்றம், நீண்ட நாளாக உங்களுக்கே தெரியாமல் ஒரு நஷ்டம் ஒன்றை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க வியாபாரத்தில். எப்படி இந்த செலவு வருது, எதுக்கு எங்களுக்கு நஷ்டமாக போகுது அப்படிங்கிற ஒரு செலவை கூட நீங்கள் கண்டுபிடிச்சி அதை வந்து சரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வியாபாரம் மூலிமா வெளிநாடு போகிறது, வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றங்கள், கல்வியில் முன்னேற்றம், ஆண் குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஆண் குழந்தைகளுக்காக அதுக்கான வாய்ப்பு, ஆண் குழந்தைகள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குல தெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷப ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கல்வி சார்ந்த விஷயம், அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து பண ரீதியாகவோ, இரண்டாவது திருமண ரீதியாகவோ, அல்லது சகோதரர், மூத்த சகோதர சகோதரிகள் இவங்கள இடையிலே ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் இருந்தீங்கன்னாலும் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி முடிவே எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், குலதெய்வம், கர்ணா யோகாதிபதி வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுடைய குடும்பத்தில் 3 பேருக்கு, உங்களுக்கு, உங்களுடைய தந்தைக்கு, உங்களுடைய குழந்தைகள், அதில் முக்கியமாக ஆண் குழந்தைகள் கவனமாக இருக்கணும். அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, ஒரு பயணத்தில் இருந்தாலும் சரி, ஒரு தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும். அடுத்து வியாபாரம் செய்கிறவங்க மிக மிக கவனமாக இருக்கணும். எதிர்பாராத பொருள் இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்த்த சில விஷயங்கள் தடையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களையும் பார்த்துக்கொள்ளுங்க, உங்கள் தந்தையும் பார்த்துக்கொள்ளுங்க, உங்கள் குழந்தையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், திருமண பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்க எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. கணவன் மனைவி இடையில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா அதை கடந்து போகிறதுக்கு பாருங்கள், அதை ஊதி பெருசாக்காதீங்க.
அடுத்து குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அடுத்த வாடிக்கையாளர், பங்குதாரர்கள், உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப மிக மிக கவனமாக இருக்கணும். இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து புதிய தொழில் தேடுபவர்கள், இருக்கிற நிறுவனங்களில் தொழில் செய்கிற நிறுவனங்கள் இப்போ இடங்களில் அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, ஏதாவது ஒரு வெற்றியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, தொழில் மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. அதுக்கான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். சில விஷயங்கள் எதிர்பாராத ரீதியில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோய்கள்லேருந்து வெளிப்படுறது, நோய்களுக்கு சரியான சிகிச்சை முறைகளை இனங்காண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எதிரிகள் தொல்லைகள் நீங்கிறது, எதிரிகளை இனங்காண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள்ள விநாயகப் பெருமான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கன்னிராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது முதல் குழந்தையாக இருக்கலாம், இரண்டாவது குழந்தையாக இருக்கலாம், விஷயங்களில் கவனமாக இருக்கும். காதல் திருமணங்கள், அதாவது திருமணம் ஒரு பெண்ணையோ ஆணையோ விரும்புகிறீங்க, திருமண பேச்சுவார்த்தைக்கு நான் அதை எடுத்துகிட்டு போகலாமா, இன்றைக்கி அது வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு, காணி, வாகனம், சொத்து, பூர்வீக சொத்து, இதுகளில் பாக பிரிவினை பண்ணுறது அல்லது அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறது, இன்றைக்கி அது செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும். களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. காதல் விகாரங்களில் கவனமாக இருங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. வீடு, காணி, வாகனம், சொத்துக்கள், இதில் இருந்து வந்த சிக்கல்கள் தேங்குவது, புதியது வாங்குறது, விற்க முடியாமல் இருந்தால் விற்கிறது, அடகு வச்சதை திருப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி இடத்திலே சில அந்யோன்யங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள், அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள், கல்வியில் பாடசாலை மட்டத்தில் கல்வி கற்கிற மாணவர்களில் அவங்களோட முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கர்மாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் வழிபாடுகளையும், ஆதி பராசக்தி குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள். ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் பண்ணுறங்க, நல்ல பார்த்து கேட்குறது நன்மையை தரும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி அல்லது தங்கை, இவங்களோட இளைய சகோதரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்ககிட்ட கருத்து வேறுபாடுகள், முரண்பாடு வரலாம். அவங்களோட வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வரலாம், அதெல்லாம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்க இன்றைக்கி சிகிச்சைக்கு போகலாமா, ஒரு பரிகாரம் செய்யலாமா, செய்யாதீங்க. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட முயற்சிகள்லாம் இன்றைக்கி ஒரு தடை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பயணங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு ஆலோசனை பண்ணிட்டு போகும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்குள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக. அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சார்ந்த அங்கத்தவர் யாராக இருக்கட்டும், தாத்தா, பாட்டி, அம்மா, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, கணவன், மனைவி, குழந்தைகள், யாராக இருக்கட்டும், இவங்கள்ட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும், முரண்பாடுகள் வரும். உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களையோ அல்லது நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்றதை யோசித்து ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு யோசித்து பேசுங்க. ஏன்னா இன்றைக்கு அவங்க செய்கிற காரியம் உங்களால் தான் அவங்க செய்ய போகிறாங்க, அது உங்களுக்கு ஒரு முரண்பாடாக இருக்க போகுது. இதனால் கருத்து வேறுபாடு, அதனால் பொறுமையை கடைப்பிடிங்க. அடுத்து இந்த கையில் இருக்க பணத்தை கொண்டு போயிட்டு
நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், இதை பிரச்சனை பண்ண போகிறேன், ஒன்றும் செய்ய வேண்டாம். பொறுமையும் அமைதியும் காயுங்க. இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் சரி. அதே மாதிரி மௌன விரதம் எடுத்தாலும் நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய் அல்லது வாழ்க்கை துணை இவங்ககிட்ட போயிட்டு தேவையில்லாமல் ஒரு மன அழுத்தங்களை கொடுக்காதீர்கள். அமைதியாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையுமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி உங்கள் முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். அதே நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு புத்துயிர் பெறக்கூடிய நாள். அந்த புத்துயிர் உங்களுடைய வேகம் சக்தி அதுகளை சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அது எதாக இருக்கலாம், முயற்சிகள் எதாக இருக்கலாம், தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட சில முயற்சிகளாக இருக்கலாம், அல்லது தொழில் வியாபாரம் ஏதோ ஒரு முயற்சிக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், சரியாக நடக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து கும்ப ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக செலவுகள், தேவையற்ற செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கடல் கடந்து தொடர்புடைய ஏதோ ஒரு விஷயம், வியாபாரம், கல்வி, குடும்ப உறுப்பினர்கள், அங்கத்தவர்கள், நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறதா இருந்தால் கூட இன்றைக்கி அதுக்கான நாள் இல்லை. எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கும். மனம் ஒரு சஞ்சலம் அடைகிறதுக்குரிய காலமாக இருக்கும், கவனமாக இருக்கும். பெண்களுக்கு உடல் ரீதியான சில உபாதைகள் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தின் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்தது மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எதிர்பார்ப்புகள் சில நேரத்தில் தடையாகலாம். அந்த தடை உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை உருவாக்கலாம். அதனால எதிர்பார்ப்புகளை இன்றைக்கி குறைச்சிக்கொள்ளுங்க. தேவையில்லாமல் அண்ணா அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடாதீங்க. அவர்களோட வாக்குவாதங்கள் பண்ண போகாதீங்க. ரெண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி ஒரு தீர்மானம் இருக்காது. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சத்திரம். நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு அறிவை, பக்தியை பெருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். பக்தின்றதை விட ஆன்மீகத்தை பெருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் எப்போயுமே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஆன்மீக வழிங்கிறது அப்படின்னா எந்த நேரமும் கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, மந்திர உபதேசம் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையோடு அது பிணைஞ்சு இருக்குது. முதல்ல நீங்கள் ஒரு அறிவை வளர்த்துக்கணும். எப்படின்னா அந்த இறைவன், எல்லாம் வல்ல அந்த இறைவன் அவருடைய பரிமாணமாக இந்த பிரபஞ்சம் உருவாகுது. இந்த பிரபஞ்சத்திட ஒரு அங்கமாகத்தான் இந்த சூரிய குடும்பம் இருக்கு. இந்த சூரிய குடும்பத்தின் ஒரு அங்கமாகத்தான் பூமி இருக்கு. பூமியில் ஒரு அங்கமாகத்தான் இந்த மனித குலம் இருக்கு. மனித குலங்கிறது எல்லாமே பொது தான். அதில் ஆண் பெண்ணுங்கிற இனப்பெடுபாடு இல்லை, எதுவுமே இல்லை, மனிதன். அப்போ எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லாருக்கும் பொதுவானது இந்த பூமி. தனக்குன்னு உரிமை கொண்டாடுறதிங்க, பற்று வச்சுக்கொள்ளாங்க, தான்கிற எண்ணத்தை வளர்த்துக்கொள்ளாங்க. இது எல்லாமே இறைவனுடையது. எல்லாருமே இறைவன். ஏன்னா இறைவனில் இருந்து தான் எல்லாமே உருவாகியிருக்கு. இறைவனுடைய பரிமாற்றம் பிரபஞ்சம். பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம் சூரியகலம், சூரிய களத்தில் ஒரு அங்கம் பூமி, பூமியில் ஒரு அங்கம் நம்ம தூசி. படைச்சவன் பெரியவன், அதை மட்டும் யோசிங்க. அதனால் இருக்கிற உயிரினங்களுக்கோ எங்கள் சுற்றி இருக்கிறவங்க நன்மை மட்டுமே செய்யுங்க. எப்பொழுது அவர்களுக்கு பாதகம் வர்ற விஷயங்களை செய்யாதீங்க. உங்களுக்கும் சரி, இந்த பிரபஞ்சத்துக்கும் சரி. ஏன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றுமே அந்த இறைவனுக்கு தான் செய்கிறீங்க. அந்த இறைவனுக்கு நீங்கள் நல்லது செஞ்சால் அந்த இறைவன்கிட்ட நல்லது வரும், கெட்டது செஞ்சால் கெட்டது தான் வரப்போகுது. மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.